யூஸ்வலாக பெஸ்டோக்கு பார்த்தீங்கன்னா பைன் நட்ஸ்ன்னு ஒரு நட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதுவும் இல்லாமல் என்கிட்ட வந்து கொஞ்சோண்டு தான் இருக்குது. நான் ரெசிபி எதுக்காவது ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அது வாங்கியிருக்கேன். இவ்வளோ பேசில் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக அது பத்தாது. அதனால் அதோட ஃப்ளேவரும் நமக்கு வராது குறைவா ஆட் பண்ணால். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த அஃபோர்டபுள் சாய்ஸ் வந்து பாதாம். நான் வந்து பாதாமும் கேஷ்யூ நட்ஸும் கொஞ்சம் மிக்ஸ்டாட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பேசில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 5லேருந்து 6 கப் அளவுக்கு இருக்கும். அதனால் இது வந்து ஒரு கப் அளவுக்கு நட்ஸு ட்ரையாக நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ரோஸ்ட் பண்ணி போடணும், அப்போ தான் வந்து அதோட ஃப்ளேவர் வரும். ஓகே, ஸோ அது ஃபஸ்ட்டே ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுவும் இப்போ ரெடி. இதுக்கு இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து பார்மசான் சீஸ். ஸோ உங்களுக்கு நிறைய பிராண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு பிளாக்கையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு ஃபுட் ப்ராசஸர் இல்லைனா மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணிடுவேன். இப்படி பண்ணும்போது நல்ல ஃபைனாக கிடச்சிரும். நம்ம இருந்து துருவிட்டு இருக்க முடியாது. பார்மசான் சீஸ் வந்து ஹார்ட் சீஸு, அது துருவுறது வந்து கஷ்டம். அதனால் நான் இந்த ஃபுட் ப்ராசஸரில் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், பார்மசான் ஃபைன் ஆகிடுச்சா. இதை நான் வந்து ஒரு கண்டெய்னரில் இல்லைனா சிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன்னா எனக்கு எப்போல்லாம் பாஸ்தா பண்ணணுமோ நான் அப்போல்லாம் இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டும் போகாது. ஏன்னா பார்மசான்லாம் நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம், எப்போவா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு சின்ன டிப் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டேன். ஒரு பஞ்ச் இது நிறைய பேசில் இருக்குது. நான் உங்களுக்கு சின்ன பேட்சோட அளவு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பட் மோர் ஓவர் இந்த பெஸ்டோ வந்து கம்ப்ளீட்லி டு டேஸ்ட் தான். 1 கப் அளவுக்கு டோஸ்ட் பண்ண நட்ஸு, இதுக்கு வந்து ஒரு 2லேருந்து 3 எலுமிச்சைப்பழ ஜூஸ் தேவை. ஃப்ரெஷ்னஸ் டேஸ்ட் பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 கப் பார்மசான் சீஸ். பூண்டு வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடுவேன். எனக்கு ஆக்சுவலி இந்த இதில் வந்து கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஒரு 15 ஒரு ஹோல் பல்பு கார்லிக் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல குவாலிட்டி ஆலிவ் ஆயில் தேவை. ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ரிஃபைன்ட் ஆயில் கூட, ஏன்னா சம்டைம்ஸ் ஆலிவ் ஆயில் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய பேட்ச் பண்ணும்போது நிறைய ஆட் பண்ண முடியாது. அதனால் பாதி ஆலிவ் ஆயில் பாதி ரிஃபைன்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட், நான் பெப்பர் ஆட் பண்ண மாட்டேன். நீங்கள் பெப்பர் வேணா ஆட் பண்ணிக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். பட் நான் வந்து அதை ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து பெஸ்டோ பண்ணிடலாம். நான் வந்து ஃபுட் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பிளெண்டர் ஜாரில் கூட நீங்கள் வந்து பெஸ்டோ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நட்ஸ் ஆட் பண்ணிடலாம். இந்த ரெண்டுத்தையும் நம்ம ப்ராசஸ் பண்ணிடுவோம். ஸோ இடையில லைட்டாக ஸ்க்ரேப் பண்ணி விட்டுருங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாட்டு நல்ல ஃபைனாக சூப்பராக சாப் ஆகிடுச்சு. ஏன் நான் வந்து மொத்தமாக போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பேஸிலும் நட்ஸும் வந்து இந்த மாதிரி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் கூட ஈஸியாக அரைஞ்சிடும். இது வந்து அரைகிறது தான் கஷ்டம். அதனால் நான் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் அரைச்சிட்டு மிச்சத்தெல்லாம் போட்டு அரைப்பேன். இப்போ வந்து கார்லிக், அப்புறம் நம்மளோட பார்மசான் சீஸ், லெமன் ஜூஸ். பார்மசான் சீஸில் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் வந்து டேஸ்ட்டுக்கு தக்கன உப்பு போடுங்க. திருப்பி ப்ராசஸ் பண்ணிடும். இப்போ ஓரளவுக்கு பிளெண்ட் ஆகிடுச்சு. இனி ஆலிவ் ஆயிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிசில் பண்ணி நம்ம வந்து அரைக்கணும். நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபுட் ப்ராசஸரில் இந்த டாப்பை ரிமூவ் பண்ணலாம். ஸோ இது வழியாக ஆலிவ் ஆயிலை ஊற்றிட்டே அரைக்க போகிறேன் நான். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட பெஸ்டோ ரெடி. நீங்கள் வந்து ஹாஃப் ஆலிவ் ஆயில் ஹாஃப் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு இதில் மாற்றிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட பெஸ்டோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாஸ்தா கூட, பீஸா சாஸ் கூட, நீங்கள் பீஸாக்கு மேலே டொமேட்டோ சாஸ்க்கு பதில் பெஸ்டோ சாஸ் கூட நீங்கள் தடவி சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். என்கிட்ட ஆக்சுவலி இந்த இண்டிவிஜுவல் சைஸ் போர்ஷன் கண்டெய்னர் செட்டு வந்து இருந்துச்சு. ஸோ இதில் நான் வந்து பெஸ்டோ வச்சு ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன். எனக்கு வந்து ஒரு டைம் தேவைப்படுற பெஸ்டோ இந்த அளவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த பெஸ்டோவை வந்து ஃபில் பண்ணிடலாம் நம்ம. மிச்சத்தை நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் ஒரு 1 வீக் வரைக்கும்லாம் நல்லாயிருக்கும் இது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் பண்ண பெஸ்ட்டோ எனக்கு இவ்வளோ கானம் கிடச்சிருக்கு. ஸோ 4 போர்ஷன் ஃப்ரீசரில். இது ஃப்ரீசரில் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் எடுத்து பாஸ்தா குக் பண்ணி டாஸ் பண்ணிட்டா போதும். அவ்வளோ ஈஸி, உங்களுக்கு கெட்டே போகாது. ஸோ 4 அணத்தை ஃப்ரீசரில் நான் ஸ்டோர் பண்ணிடுவேன். இது இண்டிவிஜுவல் சைஸாக இருக்கிறதுனால ஒன்று மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக வெளியே எடுத்து அந்த மாதிரி இதே கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஹோல் ஜார் நிறைய பெஸ்ட்டோ இங்கே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. நான் ஃப்ரிட்ஜில் மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஜாருக்கு மேலே கொஞ்சம் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா ஏதாவது நார்மல் ஆயில் 1 இன்ச் வர்ற அளவுக்கு வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டேன்னா மேலே வந்து மோல்டு எதுவுமே ஃபார்ம் ஆகாது. இந்த சைடில் உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மோல்டு எதுவுமே வராது. இது நீங்கள் வந்து பாஸ்தாவில் நான் பாஸ்தாவில் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். டிப்பாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பீட்டா பிரெட் அதுக்கெல்லாம். சரியா? ஸோ பெஸ்ட்டு பாஸ்தா எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன பாஸ்தா வேணுமோ அதை வந்து உப்பு போட்டு தண்ணியில் பேக்கேஜ் டைரக்ஷன் படி குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணோன்னே எப்போவுமே இந்த குக்கிங் வாட்டர் இருக்குல்ல, அதை கொஞ்சம் நீங்கள் வடிகட்டுறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சத்தை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. ஒரு கப் அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்து மாற்றிடுங்க. ஏன்னா இதுதான் ஸ்டார்ச் வாட்டர். இதுதான் வந்து அந்த ஒன்றா எல்லாத்தையும் கொண்டு வரும். ஓகேயா? ஸோ இப்போ வந்து இது குக் ஆகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். ஸோ வடிகட்டின இந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் பெஸ்டோ சாஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இங்கே வச்சுருக்கோம்ல, அந்த பெஸ்டோ ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ சாஸ் தேவையோ அவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே வச்சுருக்கோம்ல அந்த பாஸ்தா வாட்டர், அதை ஆட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதை நல்லா ஸ்டர் பண்ண போகிறோம். இந்த ஸ்டார்ச் வாட்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளேஸ் மாதிரி கொடுக்கும். ஓகே, ஸோ நான் இங்கே பண்ணுற மாதிரி அந்த ஸ்டார்ச் வாட்டர் ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸ்லோவாட்டு அப்படி மிக்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து எமல்சிஃபிகேஷன் நடக்கும். எமல்சிஃபிகேஷன் நடந்து இந்த சாஸ் பாருங்கள், க்ரீம் எதுவுமே விடாமல் எவ்வளோ கிளேஸாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அதனால தான் அந்த ஸ்டார்ச் வாட்டர் எடுத்து வைக்கணும்னு சொன்னேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாஸ்தா சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த பவுலில் எடுத்து வச்சுட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பிளேட்டில் வச்சுக்கலாம்.